அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்கும் இந்த ஊடகங்களோட சம்பந்தம் அப்படின்றது இன்றைக்கி அதிகமாகவே வந்துருச்சு இல்லையா? இந்த கையில் இருக்கிற கைபேசி கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க விடமாட்டேங்குது. எப்போ பாரு காலையில் எழுந்த உடனே பல்லு தேய்க்கிறாங்களோ இல்லையோ செல்லு தேய்க்கிற ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு வேடிக்கையாக மேடைகளில் சொல்லுவாங்க. அது மாதிரி எழுந்த உடனே அதை எடுத்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி என்ன முதல்வர்கிட்டேருந்தும் பிரதமர்கிட்டேருந்தும் அமெரிக்க ஜனாதிபதியிட்டேருந்து செய்தி வந்திருக்குன்னு தெரியல. ஒருவேளை வந்திருக்கோ என்னமோ. ஆனால் இருந்தால் கூட காலையில் எழுந்த உடனே அதை பார்க்கறது, அந்த வெளிச்சமே கண்களுக்கு ஆரோக்கியமானது அல்ல அப்படின்றாங்க மருத்துவர்கள். எழுந்தவுடனே அதை பார்த்துட்டு உக்காந்துருக்கிறதா, நம்ம வேலையை பார்க்குறத விட்டு யாரெல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ லைக்கு எவ்வளோ ஷேரு இப்படிலாம் பார்ப்பதுன்றது நேரத்தை வீணாக்குகிறது, மனதில் தேவையில்லாத ஒரு எண்ணங்களை புகுத்துகிறது. அப்போ நமக்குரிய அங்கீகாரம், நமக்குரிய பாராட்டு, நமக்குரிய வெற்றி இது எல்லாம் எப்படிங்க கிடைக்கும்? 4 பேர் எங்களை பாராட்டுறாங்க, லைக் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களை 4 பேர் லைக் பண்ணுறதுன்றது உங்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் போடுற படத்துக்காக இருக்கக்கூடாது. அதெல்லாம் சும்மா அந்த நேரத்தில் இந்த பள்ளி மிட்டாய் அப்படின்னு கடைகளில் விற்கும். பள்ளி மிட்டாய் ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கிட்டால் அது லேசாக இனிக்கும், அவ்வளவுதான். உண்மையான உணவு சாப்பிட்றமே, மதிய உணவு அப்படின்னு இலை போட்டு சாப்பிட்றாங்களே, அதுதான் பசியை நிறைக்கும், வயிற்றை நிறைக்கும், உடம்புக்கு தெம்பு தரும். அது மாதிரி தான் இந்த மாதிரியான லைக்ஸு, ரீல்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாம் பள்ளி மிட்டாய் சாப்பிட்டு வாயில் கிடைக்கிற இனிப்பு மாதிரி ரொம்ப சாதாரணமான ஒன்று. ஆனால் இப்படிப்பட்ட பதிவுகள் போடுவதையே தொழிலாக நான் கொண்டு பிற்காலத்தில் வருவேன் அப்படின்னுலாம் கண்மூடித்தனமாக இன்றைக்கி பல பிள்ளைகள் நினைக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன்னா, நான் யூடியூப் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்றான். என்னென்னா யூடியூப்பில் இவர் பதிவுலாம் போட்டு அதில் ஏதோ லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நிரந்தரமான ஒரு மேலான லட்சியத்தை தன்னுடைய கனவாக வைத்து கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் அப்படிப்பட்ட ஊக்கம் உள்ளவர்கள் வெற்றி கிடைக்கிறதா, பிறரிடமிருந்து அங்கீகாரம் கிடைக்கிறதா என்பதை எதிர்பார்க்க மாட்டார்கள். ஒன்று சொல்லட்டுங்களா, மகத்தான செயல்களை நீங்கள் செய்கிற பொழுது அங்கீகாரம் என்பது உங்களை தேடி வருமே தவிர பிறர் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அப்படின்றது நம்ம வள்ளுவ பேராசான் சொல்லுவது. ஒரு மகத்தான காரியத்தில் நீ இறங்குப்பா, அதை தொடர்ந்து செய்ய ஊக்கத்தோட. உன்னை தேடி வெற்றி வரும், உன்னை தேடி அங்கீகாரம் வரும், புகழ் வரும். பாப்புலாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக எந்தெந்த காரியத்திலாமோ இறங்கக்கூடாது. நிலவில் போய் முதல்ல ஆம்ஸ்ட்ராங் லேண்ட் பண்ணுறார், நெயில் ஆம்ஸ்ட்ராங். அவர் இறங்கி அந்த நிலவெல்லாம் அப்படி பார்த்துட்டு முடிச்சுட்டு திரும்பி பூமிக்கு வந்தவுடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, பொதுவாக யார் வெளியூர் போயிட்டு வந்தாலும் அந்த ஊரை முதல்ல அந்த ஊர் ஜனங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா அதை பற்றி பெருமையாக பேசுவாங்கல்ல. வெளிநாடு போயிட்டு வந்தவங்க, ஐயோ நான் சிங்கப்பூர் போனேன் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு ஊரை பற்றி தானே பேசுவாங்க. அதே மாதிரி இவர் நிலவிலே சென்று காலடி எடுத்து வைத்து அங்கு சில தகவல்கள் எல்லாம் திரட்டி கொண்டு ஆராய்ச்சி முடித்து விட்டு திரும்பின பிறகு இவர் நிலா எப்படிலாம் இருக்குன்னு பேசலை. ஹெச்ஜி வெல்ஸ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், அவரை பற்றி வியந்து பேசுகிறார் இந்த நெயில் ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா ஃபர்ஸ்ட் மென் இன் த மூன் அப்படின்னு ஒரு நூல், அந்த நூலை ஹெச்ஜி வெல்ஸ் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய அந்த நூலில் எப்படியெல்லாம் நிலவிலே மலைகள் இருக்கின்றன, மேடு பள்ளங்கள் இருக்கின்றன, தரைகள் இருக்கின்றன அப்படின்னு அவர் எப்படியெல்லாம் நிலவை பற்றி வர்ணித்தாரோ அப்படியே நிலவிலே இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! நான் சென்று பார்த்து விட்ட விஷயங்களை அவர் சென்று பார்க்காமல் இந்த பூமியில் இருந்தபடியே வர்ணித்திருக்கிறார்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு வியந்து ஆச்சரியப்பட்டு பாராட்டுகிறார். இதில் வேடிக்கை என்ன தெரியுங்களா, ஹெச்ஜி வெல்ஸுக்கு இந்த புத்தகத்தை எழுதினப்போ பெரிய வரவேற்பு பாராட்டெல்லாம் ஒன்றும் கிடைக்கல, விருதுலாம் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட இன்றைக்கும் அந்த எழுத்தாளரை பற்றி பேசுகிறோம். அப்படின்னா அங்கீகாரம் என்பது நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது கிடைக்கவில்லை என்றாலும் கூட அது அதற்கு உரிய தரம் உள்ளதாக இருந்தால், மகத்தான செயலாக இருந்தால் காலம் கடந்தாவது நிச்சயம் கிடைக்கும்.
மகத்தான படைப்பாளிகளுக்கு உள்ளே இருக்கிற அந்த கிரியா ஊக்கியான சக்தி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், இறைவன் மனிதர்களிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது எல்லாம் மகத்தான கவிஞர்கள் இலக்கியவாதிகள் வழியாகத்தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ கவி சக்கரவர்த்தி கம்பர் பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ராமாயணம் எழுதுகிறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தூணை பிளந்துக்கிட்டு நரசிங்கம் வருகிறது, நரசிங்க பெருமான் வருகிறார். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அவன் தூணை உடைக்கிறான், எங்கடா அவன் கடவுள் இருக்கிறாருன்னு. உதைச்ச உடனே உள்ளேந்து மனித உடம்பு சிங்க தலையோடு நரசிங்க பெருமான் வருகிறார். அப்படி அது பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து அந்த நரசிம்மம் இருக்கிறது. அதை எழுதுகிறப்போ பெரிய அளவில் அந்த நரசிம்மம் விஸ்வரூபம் எடுத்து நிற்குதான். இந்த ஆகாயத்தினுடைய மேல் பகுதி இருக்குதே, அதையே அந்த பெருந்தோற்றம் கிழித்து விடுகிறது. கம்பர் எழுதுறாரு, கிழிந்தது ககன முட்டை அப்படின்னு எழுதுறார். அதுக்காக சொல்ல வர, ஆகாயத்தை நோக்கி அப்படி விண்ணளாவி நிற்கிற பொழுது ஆகாயத்தினுடைய அந்த மேல் பகுதி கிழிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன வார்த்தை கம்பன் பயன்படுத்துகிறான்? கிழிந்தது ககன முட்டை அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிற்காலத்தில் லேத்தியர் அப்படின்னு ஒரு அறிவியல் ஆய்வாளர், அவன் தொலைநோக்கு கருவிகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தன்னுடைய பரிசோதனை சாலையில் இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆகாயத்தை, இந்த பிரபஞ்சத்தை, விண்ணை ஆராய்ச்சி செய்கிறவன் ஒரு வார்த்தை எழுதுகிறான். நான் இவ்வளவு ஆராய்ச்சி செய்து பார்த்த பிறகு இந்த ஆகாயம் எப்படி எனக்கு காட்சி அளிக்கிறது என்றால், இட் லுக்ஸ் லைக் எ காஸ்மிக் எக் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான். எப்படி? இந்த மேலே இருக்கிற அந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, ஆகாயம், விண் என்று நாம் சொல்லுகிறோமே, அது காஸ்மிக் எக் மாதிரி காட்சி அளிக்கிறதுன்னா கம்பன் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க, ககன முட்டை அப்படின்னு நேரடியான தமிழ் வார்த்தை. படிக்கிற நமக்கு பிரமிப்பா இருக்கு. நெயில் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் போய் பார்த்துட்டு வந்த பிறகு இங்கே இருந்துக்கிட்டே ஹெச்ஜி வெல்ஸ் சொன்னாருன்ற அதே மாதிரியான பிரமிப்பு 8ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டில் ஒரு தமிழ் கவிஞன் இங்கே உக்காந்துக்கிட்டு ஆகாயம் எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை சொன்னானே, அதை தொலைநோக்கு கருவிகளாலும் பரிசோதனை சாலையில் வைத்தும் ஆராய்ச்சி செய்து சொன்ன அந்த வார்த்தை அப்படியே பொருந்துகிறதுன்னா ஒரு மகத்தான படைப்பின் மூலமாகத்தான் பேருண்மைகளை பிரபஞ்சம் நமக்கு திறந்து காட்டுகிறது. ஆனால் கம்பன் இதை எழுதினப்போ அவனுக்கு எந்த பெரிய அங்கீகாரமும் கிடைக்கல. ஹெச்ஜி வெல்ஸ் எழுதினப்போ அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம்லாம் கிடைக்கல. நீங்கள் மகத்தான காரியங்களை செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் தானாகவே தேடி வரும். உரிய காலத்தில் கிடைக்கிறதா இல்லையா என்பதல்ல, உங்களுக்கு உரிய பிரபலத்துவமும் புகழும் மேலான காரியங்களை செய்யுங்கள், நிச்சயம் வரும். அப்படிப்பட்ட புகழ்தான் நிரந்தரமானது. அரிசி மிட்டாய் சாப்பிடுவது மாதிரியான அற்ப பிரபலத்துவத்திற்கு ஆசைப்படாதீர்கள். திங்க் பிக், மேலானவற்றை நோக்கி சிந்தியுங்கள், செயல்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.